இருக்காது. சமாதானம் இல்லாதவருக்கு சமாதானம், விடுதலை இல்லாதவருக்கு விடுதலையும். இந்த நாளில் என்னென்ன பாரத்தோடு வந்திருக்காளோ பார சுமக்கிறவளை என்னிடத்துக்கு வாருங்கள். லேப்பார்கள் சொன்னது, லேப்பார்கள் கொடுப்பேன் சொன்ன தேவன் ஒவ்வொரு அந்த லேப்பார்களை உங்களுடைய கரத்தில் நடுவே இப்போது உங்களுடைய பிள்ளைகளே கிடைக்கட்டும். என்னை முழுமையாக தாழ்த்தி இயேசுவின் நாமத்தை சொல்லி நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய இந்த மாலை பொழுதிலும் இந்த அற்புத பெருவிழாவுக்கு உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய வருகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களுடைய ஊழியத்தை திறக்கும் போது தேவனை வந்தவரமாக போறவல்ல. இன்னைக்கு பெரிய கடைசி நாளில் பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்க முடியுங்க. செய்தி பேசிக்கொண்டிருக்கின்றதில் காத்தளிக்கும் அற்புதிச்சுவார். ஆமாம், ஏன்னா அவர் நேற்று முன்பு மாறாதவர். அவர் சொன்ன வாக்குகள் நம்மிடத்தில் பேசுகிற வானத்தை பூமியை சிசித்த சார்பா வல்லமுள்ள தேவன். அவர் இந்த மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி சிசித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிசித்தார். அவர்களை அவருடைய ரூபத்தின்படி சிசித்தார். ஆனால் பிசாசு சத்துரு என்று சொல்லும்போது மனிதனுடைய வாழ்க்கையை யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இதோ பிசாசு வசனம் என்ன சொல்லுதா, திருடனும் கொள்ளவும் வாழ்க்கையும் வரும்போது என்ன, உங்களோட சமாதானத்தை திருட, உங்களோட சந்தோஷத்தை திருட, உங்களோட பணத்தை திருட, உங்க வாழ்க்கையில சத்துரு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்றார், இவை எல்லாவற்றுக்கும் நான் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க வந்தோம். ஆமென். இந்த இயேசு பரிபூர்ண ஜீவன் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. அவர் தேவன் அன்று இஸ்ரேல் தேசத்துல அந்த பூமி எல்லாவற்றிலும் நடந்து வியாதிகளை குணமாக்கின ஆண்டவர், குரல் கண்களை திறந்தவர், உண்மையை பேச வைத்தவர், சப்பானி எழும்பினவர். இன்றைக்கும் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவையான எங்குள்ள ஜனங்களை வெளிச்சத்தை காணும்படி செய்த தேவன் வெளிச்சத்தை 3 நாளில் தேவன் உயிர்க்க உங்கள் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான். இன்றைக்கு ஆதாரம் ஏவாளும் முதலாக படைக்கப்பட்ட தேவன் ஆதாம் ஏவாளை தன்னுடைய இடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அப்படி இருக்கிற டைம்ல தான் சொல்லும் போது ஒரு தூதன் அங்க ஏவாளத்துல பேசினது, இந்த பழத்தை சாப்பிடுனாலே நீ தேவனுள் பிரிப்பான்னு சொன்னார். அவன் சொன்ன அந்த பழத்தை சாப்பிடுனாலே நீ சாகவே சாவான்னு சொன்னான். அப்போது அந்த பழத்தின் நிமித்தம் தேவனுக்கும் மனுஷருக்குள்ள ஒரு பிரிவு உண்டாகினார். அந்த பிரிவை மறுபடியும் அந்த உறவை ஏற்படுத்த வந்தவரான ஆண்டவரை அவர் இன்னைக்கும் உங்களை அவர்கள் நினைத்துக் கொள்ளத்தான் அவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு மதத்தை மாற்றவையோ ஒரு மனுஷனை மதத்துக்கு சேர்க்கவோ இயேசு இந்த உலகத்துக்கு வரவில்லை. எல்லா மனுகுலமும் பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்க வந்ததுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த மீட்க வந்த தேவனுடைய மத்தியில் இருக்கிறார். அவர்களுக்கு வெளிப்படுவார். நீ எப்படிப்பட்ட நிலையில வந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கை இடத்திலிருந்து தேவனுடைய விடுதலையாக்க விரும்புகிறார். எனக்கான சகோதரிய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுது, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு இந்த உலகத்துல அழிந்து போவாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைந்து உலகத்துக்கு வந்தார். என்பான சகோதரனே, இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு உன் மீட்பர், உன்னை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்து பலவிதமான கிரியைகளை கட்டுவிட்டார். மனோகத்தை விடுதலையாக்க, மனோகத்தை வெற்றிக்க வந்தவர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சகோதரி, இன்றைக்கு அந்த தேவன்
உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் இந்த மத்தியில் இருக்கிறார். நம்ம விடுதலையாக்க இதிலிருந்து விடுதலையாக்க இருந்தார். பல போராட்டங்கள் நீ வந்திருக்கலாம். சமாதானம் இல்லாத நிலையில வந்திருக்கான். கணவன் மனைவில பிரிவினையில் இருந்திருக்கான். பலவிதமான சூழ்நிலைக்கட்டில்லாத வந்திருக்கலாம். இதையெல்லாம் நீ இழந்தியோ எல்லாவற்றையும் கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதே இயேசு இந்த மத்தியில் இருக்கிறார். நம்ம விடுதலையாக ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் குலக்கிறதை நிறுத்தி விட்டார். உன்னை விடுதலையாக உன்னை வச்சுட்டு ஆண்டவர் இயேசு அவருடைய உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவர் ஆண்டவர் முறைமுறையாக ரத்தம் சிந்தப்பட்டடம் கெச்சமணி தோட்டத்தில் ஏன் அங்க அவர் ரத்தம் விடுதலையாக கெச்சமணி தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய சரீரத்திலிருந்து 7 வேற ரத்தங்கள் ரத்தம் சுட்டு சுட்டாக வலியுறுத்தும் எதுக்காக உங்களுக்காக ஏன் உங்களுக்காக சுரத்தம் நீங்கினார். அவர் ஜெபிச்சு அவருக்கு ஜெபிச்சுட்டார். எதுக்காக ஜெபிச்சார்? அந்த ரத்தம் உன் வாழ்க்கையில சரீரத்துல காண்கிற விஷ கிருமிகளா இருக்கலாம், அஸ்மா நோயா இருக்கலாம், அல்சரா இருக்கலாம். அந்த வியாதியை மாற்றத்துக்கு தான் இயேசு ரத்தம் என்கிறார். சகோதரி, அந்த ரத்தத்தை விசுவாசிக்க இப்போதும் சரீரத்துடைய விஷ கிருமிகள் இப்ப உன் சரீரத்திலிருந்து மாற்றங்கள் உருவாக்கிக் கொண்டு ஞாபகத்தை சொல்லாங்க. அதுக்காகத்தான் அந்த முதலாவது அந்த இயேசு கிறிஸ்து அந்த ரத்தம் செல்கிறார். அந்த சகோதரனே சகோதரிய நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுக்காக விளக்கரையும் என்று சொல்றது போது எப்படி என்று சொன்னா, ஒரு மனுஷன் யாருக்கையாவது கடன் வாங்கினால் அந்த கடன் விற்கவும். அதுக்காகத்தான் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து உனக்காக ரத்தம் சிந்தப்பட்டார். எதுக்காக? நீ சரீரத்துல வியாதி வைக்கக்கூடாது, நீ அசுமா வைக்கக்கூடாது, நீ விஷம் சரீரத்தில் எந்த விதமான விஷம் இதனால நீ இயேசுக்கிற ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய அதுக்காக இயேசு விளக்கரையை செலுத்தி விட்டார். அன்பான சகோதரன் சகோதரி, இசப்பா என்று சொல்லு. அசப்பா, நீ எனக்காக வியாதிக்காக ரத்தம் சிந்தப்படாது. அப்படி நீங்க செய்ய வேண்டியது நீ விடுதலையாக ஆண்டவர் கெச்சமணி தோட்டத்துல முதலாவது ரத்தம் சிந்தினார். ஆண்டவர் இயேசு உன்னுடைய தலையில, உன்னுடைய சுவாச பையில, உன் ஆசில என்ன வியாதி இருந்தாலும் அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துடைய தாயிலிருந்து மயில குறிக்கப்பட்டது. அங்க நல்ல ரத்தங்கள் வழிந்தது எதுக்காக? சகோதரன் சகோதரி, இயேசுக்கு ரத்தம் இருந்தார். எதுக்கு அவனை விடுதலையாக? எந்த மனுஷன் துக்கத்தை இருக்க விரும்புறது, எந்த மனுஷன் விடுதலையாக விரும்புறது, எந்த மனுஷன் சந்தோஷமா இருக்கானா உங்க முகத்தில் ஏன் மகிழ்ச்சி இல்லாத காரணம் துக்கம். அன்பான சகோதரன் சகோதரி, இன்றைக்கு அங்க விடுதலையாக விரும்புகிறான். ஏசப்பா நீ எனக்காக ரத்தம் விசுவாசிக்கிற நேரத்துல இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக ரத்தத்தினால இன்றைக்கு நீ இயக்கப்படக்கூடாது. அதுக்காக ரத்தம் இயக்கப்பட்டாச்சு. சகோதரன் அந்த ரத்தங்களுக்காக உங்களுடைய சரீரத்தை காண்கிற அந்த அன்பான சகோதரனை சகோதரி, நீ இயேசுக்கு விசுவாசித்தால் போதும் இன்றைக்கு நீ அந்த விடுதலையை பற்றி கொள்ளலாம். சரீரத்தில் எந்த கிருபிகளால் ஒரு ஆண்டவர் சொல்லிக்கொண்டு நீ சொல்லிக்கொண்டு அந்த ஜீவிதத்தில் வாழ்நாள் சொல்லிக்கொண்டு இப்ப ஆண்டவர் அவர் ரத்தம் நம்முடைய ரத்தம் அது ஏன் இயேசு ரத்தம் இருந்தால் உன்னை விடுதலையாக்க சகோதரி. அவனுடைய இயேசு கிறிஸ்து ஏன் உன் மனதில் பலவிதமான குழப்ப நிலையா இருக்கலாம்,
சிந்தனை பகுதியில நீ தாக்கப்பட்டிருக்கான், மனப்பகுதியில தாக்கப்பட்டிருக்கான், உணர்ச்சியில அதனால சரியான முடிவெடுக்க முடியாதபடிக்கு நீ இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் அவருடைய தாடியை பிடிச்சு இழுக்கும் போது அடியும் போது அந்த ரத்தம் ஆண்டவர் இயேசு உனக்காக விடுதலையாக அந்த இயேசு ரத்தத்தை நீ விசுவாசிக்க ஆண்டவர் அப்படிப்பட்ட உங்களோட முகத்திற்கு துக்கங்கள், உங்களோட மனதிற்கு குழப்பங்கள், தடுமாற்றங்களாக மாறும். இயேசுக்கு ரத்தம், அந்த இயேசு விளையாடப்பட்ட ரத்தம் உங்க மனதிலிருந்து காமித்து போராட்டங்களை மாற்றத்துக்கு இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக உனக்காக ரத்தம் தீரப்பட்ட சோதனை நீ செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒரு சின்ன ஒரு காரியம் தான். நம்ம விசுவாசம் பண்ணல அவங்க வைக்கிற நம்பிக்கை அவ்வளவுதான். அப்போது நீ சகலத்துல ஒரு விதமான நோயை நீ காண மாட்டான். ஏன்? அவர் பொய் சொல்லத்துக்கு மனுஷன் அல்ல. அதனால தேவன் உங்களுக்காக விளக்கணி நீ செய்ய வேண்டியது என்ன? சொல்லிக் கொடுத்தோம். இந்த ரத்தங்கள் இது நான் போன ரத்தம் நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க, எப்படி மலையில் வாழ்க்கையிலிருந்து மழை எப்படி கொட்டுவோம் அப்படி ஆண்டவருடைய இயேசுக்கு ரத்தம் ஒவ்வொரு மேலும் எழுந்து கொண்டிருக்கு. ஏன் வாழ்க்கையிடம் அந்த சத்துருவை வல்லமை அழிக்க, உன் வாழ்க்கையை அழிக்க வந்த சத்துரு, குடும்பத்தை அழிக்க, சமாதானத்தை அழிக்க, வியாபாரத்தை அழிக்க, உன்னுடைய வரும் இதெல்லாம் அழிக்கணும் திட்டம். அதுக்கு இயேசு ரத்தம் வீடப்பட்டார். நம்ம நீ விசுவாசிக்க வேண்டிய பெரிய அற்புதங்கள் இன்னைக்கு நீ எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக 39 அடிகள் வாங்கப்பட்ட எதுக்காக இயேசு உங்களுக்காக 39 விளக்கிறேன். ஏன் ஒவ்வொரு அடியும் இயேசுக்கு அடிக்க ஒவ்வொரு அடியும் இயேசுக்கு அடிக்க அடித்து வாழ்நாள் இணைக்க ஒவ்வொரு தம்புகளாக இயேசு வெளியில் இருந்த ஒவ்வொரு தம்புகளும் கீழே விழுந்தது இதற்காக தெரியுமா சோதரி? உங்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுகிற விடுதலையாக்க, உங்களுடைய முடிவுகள் பாதிக்கப்படுகிற விடுதலையாக்க, உன் தோற்பட்டத்தில் விடுதலையாக்கத்தான் ஒவ்வொரு அடிகளும் வாழ்ந்துதான் இருக்கும் போது ஒரு துண்டு விழுந்தது இருக்காத சோதரி உனக்காக அவர் விளக்கிறத செலுத்திவிட்டார். சகோதரனே நீ எங்களுக்கு உள்ளாங்க பிரச்சனை இருக்கலாம், தொழில்முறை பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிற பகுதியை விடுதலையாக்க இருக்கின்றார். இரண்டான சோதனை சொல்லி எசப்பா இருக்கும். அதனால சொல்லிக்கொண்டு இப்போது அந்த பகுதியை விடுதலையாக்கி கொண்டிருக்க சொல்லி ஏன் அவருக்கு ஒவ்வொரு கவிஞர் 39 உலகில் அந்த பின்பகுதிக்கு சோதனை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய ரத்தம் உனக்காக இப்ப பாய்ந்து கொண்டிருக்கிறது. அவர் ரத்தம் உலகத்தில் எப்படி பாய்ந்து கொண்டிருக்கிறது நீ அவருக்கு சொல்லு. நீ சொல், நீ சொல்லிக் கொண்டிருக்க, நீ சொல்லிக் கொண்டிருந்த சொல்லுங்க. நீ வாயை திறந்தான் ஆண்டது காலையில் வச்சு நீ வாயை திறக்கல அன்பான சகோதரனை சொல் இப்படி சொல்லிக்கொண்டு அன்பான சகோதரி, அன்பான சகோதரி உண்மையை விளையாக்க விரும்புகிறா. உனக்காக விளக்கவே கொடுக்கப்பட்டாச்சு. உனக்காக விடுதலையாக்க அந்த ஊட்டியும் அந்த ரத்தம் அடிக்கப்பட்டார். ஒரு அடியும் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஒரு அடி வாங்கும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு அடியும் அடிக்கும்போது அந்த வாழ்நாள் இருக்கும்போது ஒவ்வொரு சக வெளியுள்ள சக துண்டுண்டாக கீழே விழுந்த உயர்க்காக என் உண்டான சகோதரி அது உனக்காக சகோதரி சொல்லிக் கொண்டிருக்க உங்க சைவத்தில் உள்ள வாழ்க்கையில் இருக்கிற இப்ப அந்த விடுதலையாக்கி கொண்டிருக்க அந்த தமிழ் விடுதலை ஆகிக்கொண்டிருக்கு சோதனை ஞானியாளர்களுக்கு விடுதலை ஆகிக்கொண்டிருக்கு உனக்காக உனக்காக அடிக்கப்பட்டார். 39 அடி ஒன்று இல்லை 39 அடியை அடிக்கும் போது கைகள் கட்டப்பட்டு அவர் மனநாளில் இருக்கும் போது ஒவ்வொரு அடிகளும் உனக்காக வாங்கின சகோதரன் உனக்காக வாங்கின சகோதரன் அடியில் ஆகும்போது
இயேசு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அடியும் இயேசு வாங்கும்போது அந்த வாயை திறக்கவில்லை. வாயை திறக்கவில்லை. எதுக்காக? அவர் வாயை திறக்க உண்மை விருதுகிறார். போய் வாங்கிட எல்லாண்டாண்டு காக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் காக்கப்பட்டிருக்கா இடக்கரையும் செலுத்திக் கொண்டிருக்க தாண்டவர் செலுத்திக் கொண்டிருக்க சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்போ பெரிய விடுதலை எதிர்பார்க்கிறேன். அழைச்சு வந்தவர் அதை அழைப்பார்கள். சொன்ன சாதாரண வரல. இத்தனை மாண்டு இத்தனை பேரு நீ இப்படி பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த பாதிக்கப்பட்டது விடுதலையாக்கத்தான். இயேசு 39 அடிகள் வாழ்நாள் அடிக்கப்பட்டு இடத்தில் வீழப்பட்டாச்சு. விடுதலையாக்க சகோதரன் அந்த மகன் அந்த மகன் வெளியே சகல பொருள்களையும் இயேசு விடுதலையாக்க நீ விசுவாசித்தால் போதும். நீ விசுவாசித்தால் போதும். சாட்சிகளை நீ இப்ப நீங்க மறைக்க எதிர்பார்த்துக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இதை செய்தாலும் எனக்கு முன்னுக்கு போக முடியாது. இதை செய்தாலும் அது தடையா இருக்கு. இதை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்றீங்களா? அந்த வயசு பாவத்தினால உள்ள கை பாவம் என்ற கையினால இதை செய்தாலும் அது ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். கையை ஆங்கிலத்தை கொடுத்தார். எனக்காக அன்பான சகோதரனை சகோதரி எனக்காக ஒவ்வொரு கை ஆசீர்வதியே பலியாக எந்த தொழில் செய்தாலும் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கிறார். கையை பார்த்து சகோதரர்கள் இந்த கையில் இந்த தொழிலும் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுகிறார். சொல்ல அந்த கையில பாவம் நடந்திருக்கா கையில. அதனால பாவம் செய்த கை எப்படி தேவன் ஆசீர்வதிக்க அதுக்காக சகோதரன் உன் கையில தேவன் சொல்வாரு கையிட்டு செய்யும் எல்லா தொழிலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இல்லை. கையில ஆணையிக்கப்பட்ட என்ன பாவம் பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உலகத்தில் பாவம் செய்ய தேவகுமார் அவன் கையை கையை நீட்டிப்பார். உன் கையை நீட்டிப்பார். சவாலும் இல்லை. கையை நீட்டிப்பார். உன் கையை நீட்டிப்பார். அந்த உன் கையை நீ ஆசீர்வதிக்கப்படுமா நினைப்பா சொல்லு. ஏசப்பா உன் கையை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கையை ஆணையிட்டு இயேசு கையினால அந்த வழியில் ரத்தம் சொல்ல போது உன் கையில் இருக்க பாவம், உன் கையில் இருக்க அக்கிரமம், கையில் இருக்க அசுத்தங்கள் கையெல்லாம் வழி ரத்தம் உன் கையை கழிவு உன் சுத்தம் இருக்கு. உன் கையில் செய்ய எல்லா தொழிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்குத்தான் இயேசு தன் கையை ஆரம்பித்துவிட்டார். இனவான சகோதரி இனவான சகோதரி விசுவாசத்தில் செலுத்தப்பட்ட சகோதரி செலுத்தப்பட்ட சகோதரி அன்பான சகோதரரை செலுத்தப்பட்டாச்சு. அநேக வாழ்க்கையை பெரிய பெரிய காரியத்தை கடைசியாக நூற்றுமாக இயேசு வந்து விட்டார். சகோதரி உன் நூற்றத்துக்கு தான் இயேசு வந்தார். கையெழுத்து சொல்லுங்க. இது சொல்லுங்க சப்பா சொல்லுங்க. ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? நீ சொல்லுங்க. சொல்ல சொல்ல கையெல்லாம் இருக்கப்பட்ட ரத்தம் இப்போது அந்த ரத்தம் விலை மதிக்க முடியாத ரத்தம். நல்ல
ஆண்டவர் உனக்காக எனக்காக எதுக்காக உங்க கையை மீட்கிறது உன் ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களை மீட்கிறது சொல்லுங்க சகோதரன். நீங்க சொன்னா தான் இந்த கை ஆசீர்வாதம் எல்லாம் எதுக்காக அவருக்கான காரியம் இந்த சதுரம் இந்த கால் சுமந்து எங்க எல்லாம் போகிறோம் ஒரு சதுரத்தை பாடம் சொல்ல கொண்ட கால் தவறான இடத்துக்கு இந்த கால் போனது. அதனால பாவம் அந்த பாவம் சரீரத்தை சுமந்து போன இந்த கால் உன்னை தாவி செய்ய கொண்டு போனது கையில் கால் சுமந்து எங்கெங்கெல்லாம் தவறான இடங்களுக்கு நீங்க நடந்து போயிருக்கலாம். அதனால தாவ தூசி இந்த காலில வழிகளுக்கு சவரம் 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 அதுக்காகத்தான் காலில் எழுதுகளை பார்க்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. காலையில் இருக்கிற பாவம் நீங்க சொல்லலாம், எனக்கு காலைக்கு பிடிக்கிறது சொல்லலாம், நீ சொல்லலாம் எனக்கு ஒரு முட்டு வாழணும் சொல்லலாம், எனக்கு காலையில் என்ன செய்யுது அடிப்படை கருப்பு வரலன்னு சொல்லலாம். சொல்லாங்க இந்த காலையில் எல்லாம் பாவத்தை கொண்டது அந்த அதிகமானவர் நீ அறிந்தால் என்னுடைய கால்களை ஆண்டிருக்கப்பட்டு கொடுத்து உன் கால்களை நீக்கிறதுக்காக இயேசு அந்த ரத்தம் உனக்காக சகோதரி, அந்த ரத்தம் உனக்காக சகோதரி. காலில் ஒவ்வொரு ரத்தமும் அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கால் ஆணிக்கிற அந்த ரத்தம் வந்தவர்கள் காலில் ஏறி என்னுடைய காலில் அசிசியான பாவங்கள் மானத்துக்காக இயேசு உன் காலில் பரிசுத்தப்படுத்திவிட்டார். எனக்கு இந்த காலிலைக்கு உன் கால் பரிசுத்தமாக நீ போகும்போது உன் வீட்டில் இருக்கிற சத்துடைய வளம் நீ எங்க போனாலும் அந்த கால்களுக்கு அவரை இந்த சட்டங்கள் இடிக்கவும் சத்துடைய சகல வளம் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீ வீடு சத்துரை காலத்தை இடிக்கத்தான் உன் காலத்துடைய அளவு கொட்டார் சவாரி சரி உன் கால்கள் ஆரம்பிப்பார் உன் காலை ஆரம்பிப்பார் இன்னைக்கு உன் கால ஆரம்பிவார் உன் சலத்துக்கு எல்லாம் பாவத்துக்கு தூக்கி போனேன் அதுக்கெல்லாம் வெளியேறப்பட்ட ரத்தம் இடம் அளிக்க முடியாத ரத்தம் உலகத்தில் உனக்கா யார் இருக்க மாட்டா சோழர்கள் சோழர்கள் காலில் யார் இருக்க மாட்டா அதுக்காக நன்றான சோழருக்கு என்னுடைய தெய்வம் இயேசுவினுடைய கால விளையாக்கத்தான் இந்த உலகத்துக்கு இயேசு வித்தவராக வந்தார். மனசாமி மதத்துக்கு சேர்க்கல, ஒரு மதத்துக்கு இயேசு பரவாயில்லை. மனுஷனுக்குள்ள இயேசு மதத்தை பரவாயில்ல. மனுஷனுக்கு தான் ரத்தம் வரும், ரத்தம் எப்போது வரும் என்றால் நினைச்ச மனுஷனுக்கு ரத்தம் முடியாது. காலப்பாட்டை சொல்லாண்டவர் எந்த கரப்பட்ட வியாதியா இருந்தாலும் எந்த கரப்பட்ட நோயா இருந்தாலும் சகோதரி சகோதரி சாதாரணமான பிள்ளைகள தேவனுக்கு அழைச்சு வந்தியாக்க தோல்வியான வாழ்க்கைக்கல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிற சகோதரி சகோதரி நாள் நீங்க சொல்லுவாங்க சொல்லும் போதெல்லாம் என் கால்களுக்கு வரையில் இருக்கிற தூசியை
அதுக்கு நிறைய டியூஷன் காலையில் போயிருந்த அந்த போயிருந்த இயேசுவை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசுவை விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு தலையில அந்த இயேசு அவருக்கு முன்மொழி சொல்லப்படும். ஏன் முன்மொழி சொல்லப்படும்? இயேசு உனக்காக தலையில பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூடிச்சு. அவ்வளவுக்கு அவருக்கு என்ன சொல்லும் நோக்கினால ஒரு கேட செய்து அவர் தலையில வைத்து அடிக்கும் போது அங்க அடிக்கும் போது சும்மா ஒரு தலையிலே நரம்பு மண்டலங்களை பாதிக்கப்பட்டு இயேசுக்கு அந்த ரத்தம் விடப்பட்டார். இயேசுவே அந்த ரத்தம் விடப்பட்டார். உன் தலையிலே கட்டி அடிக்கலாம், கேன்சர் கட்டி அடிக்கலாம், உன் தலையில தலைவலி அடிக்கலாம். பல வருட காலமாக தலைவலி மாறல, தலைக்குச்சி மாறல. ஐயோ அப்போது எடுத்தால் எழும்ப முடியாது. தலைக்குச்சி இயேசு கிறிஸ்துவுக்காக உன் தலையில் இருக்கிற வேதனைக்காக, தலையில் இருக்கிற பாரத்துக்காக, தலையில் இருக்கிற ஒரு தலைச்சுத்திக்காக ஆண்டவர் இயேசு நேரினால ரத்தம் சவாரி சொல்லி இப்போ உங்கள் மேல அந்த ரத்தம் தலைமையில இப்போ விசுவாசம் வீட்டில் இந்த கூடாரத்து வீட்டில் அந்த ஒரு ரத்தம் இப்போ உங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக உன் தலையில் விடுதலை தலையில் கட்டியா இருக்கிறாங்க. நினைக்கிறேன் சுத்திட்டாண்டவர் நான் இந்த பாவத்தை அந்த சுமக்க முடியாது. பாரம் சுமக்க இடத்துக்கு வாழும் விளைப்பாடுத்தாங்க. பாரம் தலையில பலவிதமான பாரத்தோடு வந்திருக்கிறார். பாதத்தாங்க சொல்றாங்க இந்த தலைவனுக்கு இந்த வாரம் வாழ்ந்தாலும் தேவனுடைய வழிந்து ரத்தம் உனக்காக சகோதரி, உனக்காக சகோதரி, உனக்காக சகோதரி தலையிலிருந்து வழிந்து ரத்தம் இப்போ தலையில சகோதரி உனக்கு ரத்தம், உடலுக்கு ரத்தம், என் பிரச்சனையுடைய ரத்தம் இந்த வாழ இருந்தால் இந்த வாழ இருந்தால் அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா என்னால முடியல சொல்லுங்க. சொல்லிக்கலாம் இது ஒப்பசமான சொல்லிக்கலாம். எனக்கு பிரியாத வியாதின்னு சொல்லிக்கலாம். இந்த வியாதியும் சொல்லிக்கொண்டு அந்த சொல்லிக்கொண்டு அந்த தலையில அந்த ரத்தம் மதிக்க முடியாத இந்த கல்வாரி ரத்தம் சகோதரி, இந்த கல்வாரி ரத்தம் சகோதரி ரத்தம் உனக்காக விடுதலையாக்க உன் மனக்குழப்பத்தில் விடுதலையாக்க உன்னை மனக்குழப்பத்தில் விடுதலையாக்க நல்லா இருக்கிறோம். சொல்ல எவ்வளவு நாள் மாட்டார் ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். வாங்க சகோதரனே சகோதரி, மரத்தில் தூக்கப்பட்ட இறைவன் சமைக்கப்பட்ட இறைப்படி காசுவானவர் உன் தலைவிக்க சாபம், உன் சந்தம் செல்ல பாவத்தின் நிமித்தம் சாபம் தலைவன் நிற்கிறது. அந்த சாபத்தை நிற்கவும் தாயின் கட்டத்தில் ஒரு
பாவத்தினால் கற்பம் இருக்கிறது. இந்த பாவம் சோதி பாவத்தின் நிமித்தம் சாவின் தலைமையில் இருக்கிறேன். அந்த சாவத்தை பாவத்தை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த தேசத்திற்கு அந்த மூளை யாருக்கு புத்தமோ அது பயங்கரமான விஷமாகும். அப்படி தேவனுக்கு என்னோடு செய்யும் போது சாபத்தை நீக்க மனுஷனுடைய வாழ்க்கையை அழைத்து பாவம் சொன்னாங்க. பாவம் சாதாரண பாவத்தினால் வந்தது, பாவத்தை நிமித்த வந்தது. இதுக்காக உன் தலைமுறை சொன்னாங்க. முதல் தலைமுறை 2 தடவை 3 தடவை சாதங்கள் வரும்போது அந்த சாதம் உன் தலையில் இருக்கிறதுக்காக அவர் வெளியேறப்பட்ட ரத்தம் சொந்த சுத்தம் கொண்டார். ஏன் இந்தந்த பகுதியில் பகுதி பாதிக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் மருத்துவம் சொல்லுது இந்த கப்பலத்தை போடுறாங்க. மருத்துவம் சொல்றாரு இந்த கப்பலத்தை போடுறாங்க. அந்த கப்பலத்தை உன்னை மயக்கம் வைத்துக்கொள்ள ரத்தம் அதே ரத்தம் ரத்தம் நரம்பு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா, நரம்பு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கியா, மனக்குழப்பட்டிருக்கியா, அடிக்கடி மனம் தலை குறைச்சு கொண்டு இருக்கிறா சொல்லாங்க சொல்லாங்க சாதங்கள் மாறட்டும். தலை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. மனத்தில் தூக்கப்பட்டு சரிக்கப்பட்டு எழுதிக்கப்பட்டு கிறிஸ்துவான உறவுக்காக சாலத்தில் மீட்க வந்ததுதான் சகோதரன் சார். கடைசியால் இந்த அத்திய பொருளாவில் உனக்காக விலகி நீ செய்ய வேண்டியது எசப்பா, நீ சொல்ல வேண்டியது எசப்பா, சொல்லுவாங்க எசப்பா, சொல்ல வேண்டிய சொல்ல எசப்பா. எனக்காக கையை வச்சு சொல்றாங்க, எனக்காக நீ இலக்கரையும் செய்திருக்காங்க. என் அப்பாவோ எம்மாவோ தாயில வந்த சாதனை என்னால தாங்க முடியாது சொல்ல சோதனை எம்மாவும் சோதனை சொல்லு. அந்த போய் நீ பார்க்கும்போது எதிர்ப்பு சகோதரி சகோதரி மகனையின் ஆசீர்வாதத்தையும் தலையில் வைக்கப்படாது. தேசத்துக்கு இன்னொரு மகிமையா இருக்கப்படா, உன் கிராமத்துக்கு மகிமையா இருக்கப்படா, உன் வீட்டுக்கு மகிமையா இருக்கப்படா. கடைசியாக நாங்கள் ஒரே காலம் அந்த அவர் அவர் அன்பான சகோதரி சிலுவையிலே நிற்கிறார். இறுதி நேரம் முடிகிற நேரத்தில் அவர் சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார். சிலுவையில் நிற்கிறார். ஒரு எதிராளி வருகிறான், எதிராளி வருகிறான். ஓடி வர என்னுடைய விழாவில் அங்கதான் அங்க இதனுடைய கண்கள் பாராயுள்ள கண்கள் கூடாத கண்கள் திறக்கப்பட்டது. சொல்லி முழங்கால் பெல்லாயதை எதிரியை குணமாக்குறாங்க. இதுக்காக சொல்ற இதுக்காக கட்டம் பாவத்தில கட்டம் பொறுக்கப்பட்ட மகனாக வாழ்வார்கள். அந்த கட்டம்
ஆசீர்வதிக்கிறேன். நீ விசுவாசி. ஆண்டவர் இதுக்காக வாழ்க்கையில் அன்பு புகழ்ந்த கண்கள் உடனடியாக குற்றப்படும் நேரத்தில் ஆண்டவர் பட்சபாதமும் பாராளுங்க. பட்சபாதம் உண்டாகி அவரை குற்றவந்த கண்ணை திறக்கிற உங்களுடைய தெய்வம் இயேசுதான் ஐயா. எங்களுடைய தெய்வம் இயேசுதான் ஐயா. அந்த தேசம் இன்னைக்கு தேசத்திற்கு எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். இந்த எழுப்பிருக்க அந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு தேவன் நேசிக்கிறார். மறைக்க முடியாத ரத்தம் உயரப்பட்ட கல்வாரி தேசம் இருக்கிற பாவத்திற்கு ஜனங்களை மீட்க வந்தவர்கள் நம் ஆண்டவர் இயேசு. எல்லா தியாகத்தையும் நீ பார்க்க அவர் என்னென்ன காரியம் உனக்காக செய்தார். இதான் ஐயா அன்புள்ள தெய்வம் இயேசு. ஐயா இதுக்காக வந்த இந்த இயேசுவை உன் இதயத்திலே யாரெல்லாம் என்ன வியாதி வேண்டாம் அதற்கு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறான். உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புகிறான். அன்பான சகோதரன் சகோதரியன் இயற்கை இயேசுவிற்கு வந்திருக்கிறார். உன் மத்தியில் அவர் நிற்கிறார். அவர் உன் மத்தியில் உள்ளாடி கொண்டிருந்தார். நீ யாரெல்லாம் இது சொல்லப்பட்ட வியாதி இருக்கிறோம் அவர் இருந்து வரும்போது இயேசு இன்றைக்கு தொழிலாளி கொண்டிருக்கிறார். உன் விடுதலையாக்க விரும்புகிறார். உன் விடுதலையாக்க விரும்புகிறார். உங்களுக்கு யாருக்கு விடுதலை வேணும், யாருக்கு மாற்றங்கள் வேணும், யாருக்கு ஆசீர்வாதங்கள் வேணும், யாருங்க என்ன வியாதிகள் அசுமா இருக்கிறீங்களா உங்களுக்கு வாங்க விடுதலையாக்க. இந்த விசக்கியம் இருக்கிறீங்களா நீங்க முன்னுக்கு விடுதலையாக்க